விமான விபத்தில் சிக்கிய நடிகை வரலட்சுமி திடீர் மூளைச்சாவு. கதறும் குடும்பத்தினர்கள். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பதற்றமும் பரபரப்பும் இப்போ ஏற்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை வரலட்சுமி. இவங்க நடிகர் சரத்குமாருடைய மூத்த மகள். நடிகர் சரத்குமார் ஆரம்பத்தில் சாயா சிங் அப்படி ஒருத்தவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படியாப்பட்ட சாயா சிங்குக்கும் சரத்குமாருக்கும் பிறந்த மகள் தான் வரலட்சுமி. ஆனால் அதன் பிறகு சாயா சிங்குக்கும் சரத்குமாருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இருவரும் பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகுதான் சரத்குமார் ராதிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா வரலட்சுமி எப்படியும் தன் அப்பாவை மாதிரி நானும் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கஷ்டப்பட்டு நடிகையா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடிகையா உருவெடுத்த வரலட்சுமிக்கு ஒரு ஹீரோயின் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கல. ஆனா இருந்தாலும் சினிமாவில் சாதிக்கிறதுக்கு ஹீரோயினா மட்டும் நடிச்சா போதாது, தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினாலே போதும் அப்படின்னு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான முக்கியமான கதாபாத்திரங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க வரலட்சுமி. அதுவும் படத்துக்கு படம் வித்தியாசம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா அமைஞ்சது. எல்லா கதாபாத்திரங்களையுமே ரொம்பவும் ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க வரலட்சுமி. இப்படி வரலட்சுமி தமிழ் சினிமாவில் தனித்துவமான ஒரு நடிகையாகவும் செயல்பட்டாங்க. அப்படியாப்பட்ட வரலட்சுமி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு பிற மொழியிலும் கால் தடம் பதிச்சாங்க. அங்கவும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உண்டு பண்ணாங்க. ஆனா, இப்படியாப்பட்ட வரலட்சுமி அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா, ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான ஒரு தொழிலதிபரை திடீர்னு வரலட்சுமி திருமணம் பண்ணிக்க போறதா ஒரு செய்தி வெளியானுச்சு. இது ரசிகர் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தினது. ஏன்னா, வரலட்சுமி நடிகை விஷால உருகி உருகி காதலிச்சாங்க. ஆனா, ஒரு சில காரணங்களுக்காக திடீர்னு விஷால பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா, அதுக்காக எதற்காக இப்படி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான ஒருத்தரை போய் வரலட்சுமி திருமணம் பண்ணிக்கணும்? அப்படி என்ன காரணம் அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. இது பெரிய ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணுச்சு. ஆனா வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் தன் அப்பா சரத்குமாருக்கு அவரை பிடிச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்ல, நான் அவரை தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த தொழிலதிபரை 2வது திருமணமா வரலட்சுமி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க அதன் பிறகு அப்படியே போய் துபாயில செட்டில் ஆகிட்டாங்க. துபாயில அவருடைய கணவருக்கு நிறைய தொழில் இருக்காம். ஸோ பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு துபாயிலேயே இப்போ வரலட்சுமி செட்டில் ஆகியிருக்காங்க. அங்கேயே தான் அவங்க அவங்களுடைய முழு நேரத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வரலட்சுமியை படங்கள் நடிக்க வைக்கிறதுக்கு நிறைய இயக்குனர்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு பார்த்தாலுமே வரலட்சுமி எந்த படங்கள்லையுமே நடிக்கல. ஸோ இதுக்கு மேல நான் சினிமாவில் நடிக்க போறது இல்லை, என்னுடைய குடும்பத்துக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு தன்னுடைய கணவர் கூட நிறைய இடத்துக்கு ஒண்ணா போறது வருதுன்னு வரலட்சுமி ரொம்ப பிஸியா தனது ஹனிமூனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட வரலட்சுமி துபாயில இருந்து வேற ஒரு முக்கியமான பகுதிக்கு போறதுக்காக அவங்களுடைய சொந்த ஹெலிகாப்டர்ல பயணம் செஞ்சிருக்காங்க. அப்படி ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஹெலிகாப்டர் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா அந்த ஹெலிகாப்டரை தரையிறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா தரையிறக்க முடியல. அப்படி தரையிறங்கும் போது அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளா இருக்கு. விபத்துக்குள்ளானதுல வரலட்சுமி, அவருடைய கணவர், அப்புறம் அந்த ஹெலிகாப்டரை இயக்குன ஒரு முக்கியமான பைலட்டும் பயங்கர விபத்துக்குள்ளா இருக்காங்க. விபத்துக்குள்ளாகி ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆம்புலன்ஸ் உதவியோட அவங்கள அங்கேருந்து மீட்டு எடுத்திருக்காங்களாம். அதுக்குள்ள அவங்களுக்கு பயங்கர இன்ஜுரி ஆயிருக்கு. குறிப்பா நடிகை வரலட்சுமி பயங்கரமான இன்ஜுரி ஆயிருக்காங்க. அவங்களுடைய தலைப்பகுதி பயங்கர அடிபட்டிருக்கு. அதுல அவங்களுக்கு பேச்சு மூச்சு இல்லாம மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா அவங்களுக்கு இப்போ தேவையான அனைத்து கட்ட இறுதி சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டுட்டு இருக்கான். அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள அவங்க அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே பலன் அளிச்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்கள காப்பாத்திடலாம் அப்படின்னும், அப்படி பலன் அளிக்கல அப்படின்னா அவங்கள காப்பாற்றுவதே கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்காங்க. இந்த செய்தி சற்று முன் வெளியாகி தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு மீளாத துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு.